Taste the Daily. முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கூடாது என பாஜக நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். விசாரணை கைதிகளுக்கு சிறைத்துறை அதிகாரிகளே அவசர கால விடுப்பு வழங்கும் வகையில் விதிகளை வகுக்க வேண்டும். அதற்கேற்ப சிறைத்துறை விதிகளில் மாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகாலாந்தின் சுமகுடிமா பகுதியில் வியாழனன்று மதியம் 1:22 மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது. அட்லியின் அடுத்த படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் நடிக்க உள்ளார். இப்படத்திற்கு தற்காலிகமாக A6 என பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்த படம் நாட்டை பெருமைப்படுத்தும் என நினைப்பதாக தெரிவித்துள்ளார். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கும் 100வது படம் SK25 ஆகும். இப்படத்தை சூரரை போற்று படத்தை இயக்கிய சுதா கொங்கரா இயக்குகிறார். தனது 100வது படம் குறித்து பேசிய ஜிவி பிரகாஷ், இந்த சாதனை பயணத்திற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆஸ்கார் விருதுக்காக மொத்தம் 85 படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் இறுதிப் பட்டியலுக்காக 15 படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அந்த இறுதிப் பட்டியலில் இருந்து அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லாபதா லேடிஸ் வெளியேறியது. சென்னையில் நடைபெற்ற கூரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக விலங்குகள் உரிமைகள் செயல்பாட்டாளர் மேனகா காந்தி கலந்து கொண்டார். இந்த படத்தில் ஒரு நாய் தனக்கு நியாயம் கிடைக்க நீதிமன்றம் சென்று போராடுவது போன்ற வித்தியாசமான கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்டன் மாஸ்டராக பணியாற்றி வந்த நடிகர் கோதண்டராமன் காலமானார். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். நடிகர் அஜித் குமாரால் தனக்கு பைக் ஓட்டும் ஆசை ஏற்பட்டதாக நடிகை மஞ்சு வாரியர் தெரிவித்துள்ளார். துணிவு படப்பிடிப்பிற்கு பின் BMW பைக்கை வாங்கிய மஞ்சு வாரியர் அஜித்துடன் இணைந்து பைக் பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ரஜினியுடன் இணைந்து நடித்தது அற்புதமான அனுபவம் என்று நடிகர் உபேந்திரா உற்சாகமாக தெரிவித்துள்ளார். உபேந்திரா இயக்கி ஹீரோவாக நடித்துள்ள UI சயின்ஸ் பிக்ஷன் படம் குறித்து பேசும்போது ரஜினி குறித்து கூறினார். மெல்போர்னில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணியினர் பிரிஸ்பெயினிலிருந்து மெல்போர்ன் புறப்பட்டுச் சென்றனர். அப்போது விராட் கோலி பெண் பத்திரிகையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. தனது குழந்தைகளை புகைப்படம் எடுத்ததாக கருதி விராட் கோலி வாக்குவாதம் செய்ததாக தகவல் வெளியானது. தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள காபுல் கந்தஹார் நெடுஞ்சாலையில் நடந்த 2 சாலை விபத்துகளில் 50 பேர் உயிரிழந்தனர், 76 பேர் காயமடைந்தனர். மோசமான சாலைகள், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், சவாலான நிலப்பரப்புகள், அதிக சுமை மற்றும் வேகம் போன்ற காரணங்களால் ஆப்கானிஸ்தானில் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது.